ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு சக்தி பிரியா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம செவல்பட்டி சில்லி பெரட்டல் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் நல்லா ஹீட்டான பிறகு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு சோம்பு 3 பட்டை போட்டுக்கோங்க. சோம்பு அந்த பட்டையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு இந்த டிஷ்க்கு தேவையானது சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணணுங்க. எந்த அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் இதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். ஸோ நிறைய சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நமக்கு இந்த டிஷ்க்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையுமே நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில்லியை நம்ம உடைச்சி கொஞ்சம் வச்சுக்கணும். இந்த டிஷ்க்கு வந்திங்கன்னா இந்த ரெட் சில்லி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு நாங்கள் ஒரு 1/2 kg சிக்கனுக்கு இந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு. அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டு சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருவோம். தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு பேர் பார்த்திங்கன்னா செவல்பட்டி வறுவல்னு எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவோட ஊர் செவல்பட்டி. அந்த ஊரில் சின்ன வெங்காயமும் சில்லி இந்த ரெட் சில்லியும் தான் விவசாயம் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் இதை பண்ணது. அதனால இந்த பேர் நாங்கள் வச்சுருக்கோம். பேர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த டிஷ்ஷும் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட்டில். நல்லா வதக்கி எடுத்த பிறகு கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நம்ம எடுத்த பிறகு அந்த சில்லியோட சாறு எல்லாமே இறங்கி இந்த மாதிரி தான், இந்த கலரில் தான் இருக்கும். நம்ம தேவைப்பட்டால் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள் அதில் சேர்த்துக்கலாம். நான் லைட்டாக சேர்த்துருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா இந்த சில்லியோட டேஸ்ட்டே போதுமானது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். எதுவுமே போடலையே, இது எந்த டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியும் கூட. ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்கு தேவையில்லை. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்